Good morning to all. Simplify everything. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஜினியரிங் கோர்சஸ் இன் தமிழ்நாடு. அதில் பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு காலேஜில் மட்டும்தான் இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டிலேயே டாப் மோஸ்ட் நம்பர் 1 காலேஜில் இருக்கு. அது ஏன் சார் அப்படி? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்ஸ்ப்பா, அதனால ஒரே ஒரு காலேஜில் தான்ப்பா இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியமானது, இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இவ்வளோ கட் ஆஃப் வாங்கினா போதும். என்ன சார் நம்பர் 1 காலேஜ்னு சொல்றீங்க, இவ்வளவு கட் ஆஃப் வாங்கினா போதும்னு சொல்றீங்க? ஆமாப்பா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ்ப்பா. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் அதை சூஸ் பண்றது கிடையாது. பட் அதோட வேல்யூ தெரியாம இருக்காங்க. லேர்ன் பண்ணி தான் பாருங்களேன், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு, இந்தியாவில் எப்படி இருக்கு, அப்ராட்ல எப்படி இருக்கு. எப்பவும் சொல்றதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சார், பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங்னா என்னது சார்? அதுக்கு முதல்ல உங்களுக்கு தெரியாது இன்ஜினியரிங்னு ஒரு பிரின்சிபல் உண்டு. அது என்ன பிரின்சிபல் சார்? டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன். ஐ திங்க் ஒவ்வொரு வருஷத்துக்குமே நம்ம ஒரு 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 இதை ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதில் நியூ டெக்னாலஜிஸை அப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் ஃபீல்டோட மெயின் தீம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணதை விட இந்த வருஷம் இருக்கக்கூடிய டிசைனு அப்டேட் ஆயிருக்கும். அதே மாதிரியே அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை விட இப்போ உள்ளது டெவலப் ஆயிருக்கும். இதுதான் இன்ஜினியரிங்கினுடைய மெயின் பிரின்சிபல். சரி, இந்த மெயின் பிரின்சிபல் அந்த டெக்னாலஜியை பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங்கில் அப்ளை பண்ணுறது தான் பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் இன்ஜினியரிங். சார் இது எந்தெந்த இதுலலாம் பிரிண்டிங்னா என்னதுப்பா, எதுலலாம் பிரிண்டிங் பண்ணுறாங்க? ஸோ டைப்ஸ் ஆஃப் பிரிண்டிங். பிரிண்டிங்ல எத்தனை டைப் இருக்கு? டிஜிட்டல் பிரிண்டிங், ஸ்கிரீன் பிரிண்டிங், ஃப்ளெக்ஸோகிராபிக் பிரிண்டிங், ஆஃப்செட் பிரிண்டிங், சப்ளிமேஷன் பிரிண்டிங். இத்தனை டைப்ஸ் இருக்குல்ல சார். இந்த பிரிண்டிங்ல எதுல பண்ணுவாங்க? இப்போ நீங்க பிரிண்டிங் எதுலலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்களே அனலைசிஸ் பண்ணி பாருங்க. உங்க கையில் ஒரு ஃபோன் வச்சிருக்கீங்கல்ல, அந்த ஃபோன்ல மேற்கொண்டு ஒரு பிரிண்டிங் ஆயிருக்கும், சின்னதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க என்ன ஃபோன் யூஸ் பண்றீங்க, ஐபோனா இல்லை சாம்சங்கா அப்படின்னு ஒரு லேபிள்ல ஒரு பிரிண்டிங் இருக்கும், சின்ன சைஸ் பிரிண்டிங். ஓகேவா? உங்க வீட்டில் டிவி இருக்கு, டிவியில அதனுடைய லோகோ, பின்னாடி கம்பெனி நேம் எல்லாமே ஒரு பிரிண்டிங் ஆயிருக்கும். நீங்க ஒரு டிஷர்ட் போடுவீங்க, இந்த டிஷர்ட்ல ஒரு பிரிண்டிங் இருக்கும். நான் ஒரு ஷர்ட் போட்டிருக்கேன், இது என்ன கம்பெனின்னு சொல்லி இதுல ஷர்ட் பிரிண்ட் ஆயிருக்கும். நான் லேப்டாப் யூஸ் பண்றேன், இந்த லேப்டாப்ல ஒரு பிரிண்டிங் இருக்கும். கிளாத்து, ஃபோனு, பேப்பர், நீங்கள் படிக்கக்கூடிய புக்ஸு எல்லாத்துலேயுமே பிரிண்டிங் ஆகிருக்கும். மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், அப்படின்னு நான் லிஸ்ட் அவுட் பண்ணேன்னா லைட்டில் இருந்து ஃபேனில் இருந்து எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு பிரிண்டிங் இருக்கும். அந்த பிரிண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் பிரிண்ட் பண்ணுறாங்க. அந்த எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணுறது இயர் பை இயர் டெக்னிக்கலாக அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குன்னா டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரியே பேக்கேஜிங் சிஸ்டம். ஸோ நான் ஒன்ஸ் அப்பான் எ டைம் என்னுடைய பேக்கேஜிங் சிஸ்டம்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு கேரி பேக்கில் போட்டு கெட்டுறது கிடையாது. ஸோ அந்த பிரிண்டிங் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் பண்ணதை அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணி அது கம்பெனிலேருந்து வெளியே வந்து அது இன்னொரு இடத்துக்கு போய் சேஃபாக போய் சேர்றதுக்கு பேக்கேஜிங் சிஸ்டம் இயர் பை இயர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குன்னா மாறிக்கிட்டே இருக்கு. அப்புறம் அந்த பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங்கை பற்றியே நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, பிஇலையும் பண்ணலாம், பிடெக்லையும் பண்ணலாம், அதுக்கடுத்து அதில் பிஹெச்டி கூட என்ன செய்யலாம்னா பண்ணலாம். ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட். சார் பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா சார்ன்னு சொல்லிட்டு அதை ரீட் பண்ணி பார்க்குற நேரம் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக டெவலப் ஆயிருக்கு. ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த கோர்ஸினுடைய வேல்யூ என்ன செய்யலைங்க. ஏன்னா இந்த ஃபீல்டுக்கு எங்கெல்லாம் ஒர்க் இருக்கும் சார், எல்லா மேனுஃபேக்சரிங் இடத்துலையும் உனக்கு வேலை இருக்குப்பா. ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அதில் டிசைனிங்ல டெவலப் பண்ணிட்டு அதில் பிரிண்ட் பண்றதுல உன்னுடைய வேலை இருக்குப்பா. அதை பிரிண்ட் பண்ணி அதை பேக்கேஜிங் பண்ணி வெளியே அனுப்புறதுல உன்னுடைய ஒர்க் இருக்குப்பா. நீ சூப்பர்வைசரா மட்டும் இருக்க மாட்ட, அட்மினிஸ்ட்ரேட்டரா மட்டும் இருக்க மாட்ட, எல்லாம் அந்த இதனுடைய டிசைனராகவே நீ தான் என்ன செய்வேன்னா மெயின் பார்ட்ல இருப்பீங்க. ஸோ அதனாலதான் சார் சொல்லுவேன், இந்த பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் சிஸ்டம் இந்த இன்ஜினியரிங்க்கு செம வேல்யூ இருக்கு. நம்ம குழந்தைங்க இந்த வேல்யூவை தெரியாம இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு காலேஜ் தான் சார் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கல்ல. ஆமாப்பா, கேட்டேன்னா நானே அதை சர்ச் பண்ணி பார்க்கறேன், ஆச்சரியமா பார்த்தேன்.
தமிழ்நாட்டிலே டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு கேட்டா எல்லாரும் டக்குன்னு சொல்றது அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி சிஇஜியில் மட்டும்தான் இந்த கோர்ஸே இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் வேற எந்த காலேஜ்லயும் உங்களால என்ன செய்ய முடியும்னா படிக்கவே முடியாது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அங்கதான் பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் அப்படிங்கிற இன்ஜினியரிங் கோர்ஸ் அந்த ஒரு காலேஜில் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் அங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்றதா இருந்தால் கட் ஆஃப் நிறைய வேணும்ல சார்? அப்படியெல்லாம் கிடையாதுப்பா. நான் தான் சார் சொல்லிட்டேன்ல, இந்த கோர்ஸை பற்றின வேல்யூ மற்ற குழந்தைகளுக்கு தெரியாதனால நிறைய பேர் சூஸ் பண்றதே கிடையாது. ஆனா என்னன்னு கேட்டா பெர் இயர் அந்த காலேஜ்ல 40 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. 40 சீட்ஸும் ஃபில் ஆகுது. ஆனா என்னன்னு கேட்டேன்னா அதோட வேல்யூ தெரிஞ்சவங்க தான் அதை சூஸ் பண்றாங்க. கட் ஆஃப் எவ்வளவு சார்? 2023ல பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங்க்கு கட் ஆஃப் லாஸ்ட் கட் ஆஃப், அதாவது 40 சீட்ஸ் ஃபுல் ஆயிருக்குல்ல, அந்த 40 சீட்ஸ் ஃபுல் ஆனதுல லாஸ்ட் சீட்டு எவ்வளவு கட் ஆஃப்க்கு போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசி கேட்டகரியா இருந்துச்சுன்னா 181.96, அதே இது பிசிஎம்ஆ இருந்துச்சுன்னா 170.50, அட் த சேம் டைம் பிசிஆ இருந்ததுன்னா 173, எம்பிசிஆ இருந்துச்சுன்னா 171.50, எஸ்சி கேட்டகரிக்கு 162 அண்ட் எஸ்சிஏவா இருந்துச்சுன்னா 131 கட் ஆஃப் இருந்தாலே அண்ணா யூனிவர்சிட்டியில சிஇஜியில பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங்க்கு கட்டாயம் உங்களுக்கு சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ பாசிபிள். ஐ திங்க் இந்த இயர்ல வந்து என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா கட் ஆஃப் ஒரு மார்க் 2 மார்க் வர 1 மார்க் அல்ல 2 மார்க்ஸ் வேணா கூடலாமா ஒழிய அதை விட பெரிய சேஞ்சஸ் என்ன செய்யாதுன்னு கேட்டீங்கன்னா இருக்காது. அப்புறம் பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவ்வளவு கட் ஆஃப் இருந்தா போதுமானது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில சேர்றதா இருந்துச்சுன்னா கட் ஆஃப் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஸ்கோப் பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங்க்கு எங்கெங்கெல்லாம் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு சார்? ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லிட்டேன், மேனுஃபேக்சரிங் பண்ற எல்லா இடத்துலையுமே பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்கு. மெயின்லி சொல்றதா இருந்துச்சுன்னா டெக்ஸ்டைல்ஸ் ஃபீல்ட்ல. ஏன் சார் டெக்ஸ்டைல்ஸ் ஃபீல்டு? ஆமாப்பா, அங்கதான் நிறைய டிசைன்ஸ் வருது, நம்ம நிறைய கலரிங் படிக்கணும். கலரிங் படிச்சிருப்போங்கிறதுனால டெக்ஸ்டைல்ஸ் ஃபீல்ட்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அட் த சேம் டைம் நியூஸ் பேப்பர் கம்பெனி, அதாவது பேப்பர் கம்பெனின்னு சொல்லக்கூடாது, மேகசின்ஸ்க்கு ரெடி பண்றவங்க, ஹை குவாலிட்டி மேகசின்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா இந்தியா டுடே இந்த மாதிரி மேகசின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரே வந்து ஹை குவாலிட்டி பேப்பரா இருக்கும். அதுல பிரிண்டிங்கே பார்த்தீங்கன்னா அந்த போட்டோவே பார்த்தீங்கன்னா ஹை கிளாரிட்டியா இருக்கும். ஹெச்டி பிரிண்ட்டுங்கிறத விட எப்படின்னு கேட்டினா அல்ட்ரா ஹெச்டியை வந்து அதை பிரிண்டிங் பண்ணி அதை பேப்பர்ல கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சவங்களால மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னு கேட்டா கொண்டு வர முடியும். ஐ திங்க் இவ்வளவு நேரம் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.